அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு ஆல். கணக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி இதோ. எந்த முகலாய ஆட்சியரின் காலத்தில் இந்தியா பொற்காலம் என கருதப்படுகிறது? இதற்குண்டான விடையை யோசிச்சு வைங்க. கணக்கினுடைய முடிவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கணக்கை பாருங்கள். வாங்க கணக்குள்ள போகலாம். 3ஆல் வகுப்படும் முதல் 12 எண்களின் சராசரி என்ன? வாங்க கணக்குள்ள போகலாம். 3ஆல் வகுப்படும் முதல் 12 எண்கள் அப்படியே நம்ம சொல்லிட்டே போகலாம். 3, 6, 9, 12 அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக ஷார்ட்கட்டாக நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா தான் a × n × n+1/2n. ஏங்கிறது முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்னது? 3. 3ஆல் வகுப்படக்கூடிய முதல் உறுப்பு என்னங்க இருக்கும்? 3 தான் இருக்கும் இல்லைங்களா? என்னங்கிறது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 12 எண்களின் சராசரி. அதை இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபார்முலா. ஏங்கிறது 3, என்னங்கிறது 12 × 12 + 1 டிவைடட் பை 2 × 12. இந்த 12க்கும் இந்த 12க்கும் கேன்சல். மீதி என்ன இருக்கும்? 3 உள்ள 12 + 3 13/2. 3 13 39/2 ஈக்குவல் 19.5 is the answer. எந்த முகலாயரின் ஆட்சி காலத்தில் இந்தியா பொற்காலம் என கருதப்பட்டதுன்னு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு உண்டான பதில் ஷாஜகான். யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.